இன்று காலை ஒரு இணைய பத்திரிகை ஒன்றில் வந்து உங்களுடைய ஆதரவை வந்து சங்கு மற்றும் சைக்கிள் கூட்டணி கோரியதாகவும் இன்று அந்த சந்திப்பு நடக்க இருந்ததாகவும் ஒரு செய்தி ஒன்று வெளியாக இருந்தது. இதனுடைய உண்மைத்தன்மை என்ன? அந்த இணைய பத்திரிகை நேற்றைக்கு இரவு என்னோட பொதுவாக ஒரு கலந்துரையாடலில் ஈடுபட்ட நேரத்தில் இந்த விடயங்கள் என்னால் சொல்லப்பட்டது. என்னுடைய நண்பர் சித்தார்த்தன் அவர்கள் இந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் எங்களுடைய நிலப்பாடுகள் தொடர்பாக தங்களுக்கு ஆதரவு பெறுகின்ற எண்ணம் தொடர்பாக நோக்கம் தொடர்பாக என்னோட கலந்துரையாடியவர். அந்த வகையில் நான் அவருக்கு சொன்னான், இன்றைக்கு எங்களுடைய கட்சி கூட்டம் இருக்கின்றது, இன்று மாலை சந்திக்கலாம் என்று சொல்லி நான் அவருக்கு சொன்னேன். அப்போ அவர் அப்புறம் இன்றைக்கு சொன்னார், தனக்கு சந்திக்கிற நிலைமை இன்றைக்கு இல்லை, நாளைக்கு சந்திக்கலாம் என்ற ஒரு கருத்தை சொன்னார். நான் எனக்கு அது நல்லது என்ற ஒரு எண்ணம் இருந்தது என்றால் அவர் நம்முடைய நண்பர். அப்போ அவருக்கு நான் சிலதில் மறுக்க எனக்கு விருப்பம் இருக்கிறது இல்லை. அப்போ சந்திக்காது நல்லமென்று நான் எனக்குள்ள யோசிச்சது, அரசியல்வாதியாக இல்லாமல் நட்பு ரீதியாக. அதை விட பிறகு இரவு ஒரு 11 மணிக்கு பிறகு அண்ணன் CVK சிவஞானம் அவருடைய ஒரு குறுஞ்செய்தி வந்திருந்தது. தாங்கள் சந்திக்க விரும்புகிறதாகவும் நேரத்தையும் இடத்தையும் சொல்லி கேட்டிருந்தார். அப்போ நான் அவருக்கு பதில் போட்டிருந்தேன், வணக்கம் அண்ணன், உங்களுடைய இந்த குறுஞ்செய்தியை பார்த்து நான் இன்றைக்கு எங்களுடைய கட்சி கூட்டம் இருக்கின்றது, மாலையில் சங்க கட்சிக்காரரோடு கதைக்க இருக்கின்றேன், நாளைக்கு நாங்கள் சந்தித்து கதைக்கலாம் என்று சொல்லி. இப்போ நாளைக்கு என்று சொல்லிக்க நாளைக்கு காலையில் தலைவர் சிவகுமாரனுடைய நிகழ்வு இருக்கின்றபடியினால் இன்று நாளை மாலை சந்திக்கலாம் என்ற எண்ணத்தோடு நான் இருக்கின்றேன். உள்ளூராட்சி சபையில் ஆட்சி அமைப்பு தொடர்பாக இந்த நிலைப்பாட்டில் இருக்கிறது வரைக்கும் எங்களுடைய கட்சியினுடைய நிலப்பாடு வந்து பக்கம் சாராத மக்கள் நலன் சார்ந்ததுதான் எங்களுடைய எண்ணமாக இருக்கின்றது. எந்த இடத்திலையும் ஆட்சியை பொறுப்பெடுக்கவோ அல்லது ஆட்சியில் பங்கெடுக்கவோ நாங்கள் தயாராக இல்லை. எதிர்க்கட்சிகள் இருந்து கொண்டுதான் எங்களுடைய செயல்பாடுகளை முன்னெடுப்பதற்கான எண்ணத்தோடு கருத்தோடு இருக்கின்றோம். உத்தியோகபூர்வமாக எந்த கட்சிகளும் என்னோடு கதைக்கவில்லை. ஆனால் அவர்கள் தனிப்பட்ட முறைகளில் நம்முடைய கட்சி முக்கியஸ்தர்களோட தங்களுக்கு ஆதரவு கோரி கதைத்திருக்கின்றார்கள். என்ற எதுவும் உத்தியோகபூர்வமாக இருந்தால்தான் நல்ல மன்றதான் என்னுடைய அனுபவம். ஏன்னா கடந்த கால கசப்புகளை கருத்தில் எடுத்துக்கொண்டு ஊர்காவல்துறை பிரதேச சபையில் அதிக ஆசனங்களை பெற்ற கட்சி அவங்களுடைய கட்சி இருக்கிறது, அங்கும் ஆட்சி அமைக்கவில்லை என்று முடிவெடுக்கிறது. அதை நான் பொதுவாகத்தான் சொன்னேன், எல்லா இடத்துல எங்கேயும் EPDPயை பொறுத்த வகையில் நாங்கள் அதிகாரத்தை எடுக்கவோ அதிகாரத்தில் பங்கெடுக்கவோ நாங்கள் விரும்ப இல்லை. எதிர்கட்சியாக இருந்து கொண்டு செயல்படத்தான் நாங்கள் விரும்புகின்றோம். அதாவது பக்கம் சாராத மக்கள் நலன் சார்ந்து, இந்த பக்கம் சாராத மக்கள் நலன் சார்ந்த எண்ணெய்க்குள்ள அதுக்கு ஒரு பெரும் ஒன்று புகஞ்சிருக்குது. சங்கு சைக்கிள் கூட்டணி வந்து தாங்கள் சேர்ந்து ஆட்சி அமைக்கிறதுக்கு கூட்டணி சேர்ந்திருக்கிறார்கள். இதே நேரத்தில் வீடு வந்து தனியாக நிற்கிறது. இதில் எந்த தரப்புக்கு EPDP ஆதரவு அளிக்கும்? மக்கள் நலன் சார்ந்த செயல்பாடுகளை யார் முன்னெடுக்கணுமோ அவைகளுக்கு நாங்கள் ஆதரவு அளிக்கிறதை பற்றி யோசிக்கலாம். இன்றைக்கும் இந்த சுன்னாகம்
சுன்னாகத்தினுடைய முன்னாள் தலைவர் பிரகாஷ் என்று நினைக்கின்றேன், தமிழரசு கட்சியை சேர்ந்தவர். இங்கேயும் என்ன சந்திக்கிறதுக்கு பல தடவைகள் இன்றைக்கு வந்ததாகவும் கேள்விப்பட்டேன். அப்புறம் என்னோட தொலைபேசியிலையும் கலந்துரையாடி இருந்தார். அப்பொழுது நான் சொன்னேன், நாளைக்கு உங்களுடைய தலைவரோடு நான் கதைக்க இருக்கின்றேன், அதன் பிறகு நாங்கள் அதை பற்றி யோசிக்கலாம். வரையில் நாளைக்கு 2 மாதிரி தான் எனக்கு சொன்னவர், நாளைக்கு பார்க்கலாம். நானும் நல்ல நினச்சேன். இரண்டால் நண்பர் கோரிக்கைக்கு நான் இணங்குறதுல எனக்கு ஒரு சங்கடம் இருக்கும், இல்லை என்று சொல்ல முடியாதுன்ற ஒரு சங்கடம் இருக்கும் என்ற வகையில் நான் எனக்கு அது நல்லதாக யோசித்தேன். கடந்த காலங்களில் நட்பு ரீதியாக இந்த அமைப்புகள் என்னட்ட கேட்ட நேரத்தில் நான் அந்த ஆதரவை கொடுத்துருக்கிறேன். இந்த சைக்கிள் சம கூட்டணியில் 13வது திருத்த சட்டம் தொடர்பில் ஒரு சரத்து உள்ளடக்கப்பட்டிருக்கிறது. அது தொடர்பில் உங்களுடைய இதை நான் இன்றைக்கு நேற்று கண்டல்ல, கடந்த 35-40 வருடங்களுக்கு மேலே நாங்கள் சொல்லி வந்த நாங்கள் என்னென்றால், எங்கள மக்களுடைய அரசியல் தீர்வில் இந்த 13வது திருத்த சட்டம் முழுமையானதோ அல்லது இறுதியானதோ அல்ல, அது ஒரு சிறந்த ஆரம்பமாக இருக்க முடியும் என்று தான் அண்டையிலிருந்து நாங்கள் சொல்லி வந்த நாங்கள். ஆனால் இன்றைக்கு அவர்களுடைய இந்த சங்கு கூட்டணியினுடைய இந்த ஒப்பந்தத்தை பார்க்கின்ற பொழுது எனக்கு மிகவும் சந்தோஷமாக இருக்கின்றது. ஏனென்றால் அதைத்தான் அவர்களும் திருப்பி சொல்லுகின்றார்கள், அது முடிந்த முடிவில்லை. இப்போ அன்றைக்கு நான் சொன்னதையே பின்பற்றி இருந்தால் இந்த அழிவுகள், இழப்புகள், துன்பங்கள், துயரங்கள் வந்திருக்கு. அந்த கூட்டு ஒப்பந்தத்தை பார்த்தால் எங்களுடைய சங்கு மற்றது சைக்கிள் அந்த கூட்டினுடைய ஒப்பந்தத்தை பார்த்தால் தெளிவாக சொல்லியிருக்கணும். அரசியல் ஜாப்பிற்கான 13வது திருத்தம் என்பது தமிழ் தேசிய இன பிரச்சனைக்கான முழுமையானதோ இறுதியானதோ தீர்வல்ல என்பதனை சுட்டி காட்டுகின்றோம். என்றால் ஆரம்பத்தை பற்றி தான் நாங்கள் மறைமுகமாக சொல்லினோம். ஏன் வெளிப்படையாக அவர்கள் அதை சொல்லவில்லையோ தெரிய இல்லை. அது முற்றுமுழுதாக மறுக்க இல்லை, ஏற்றுக்கொண்டிருக்கிறேன். அப்படிதான் நான் கடந்த 35-40 வருஷமாக இதைத்தான் நான் சொல்லி வந்தேன். அப்போ அன்றைக்கே அதை எல்லாரும் பின்பற்றி இருந்தால் இந்த அழிவு, இழப்புகள், துன்பங்கள், துயரங்கள் வந்திருக்காது. இப்போ நீங்கள் இப்போ என்னோட காய்ச்சல் கேட்கல, அந்த தந்தி டிவியில் இந்த காசால மக்கள், பாலஸ்தீன மக்கள் பாடுற இன்னலெல்லாம் பார்த்துருக்கிறீங்க. பசி பட்டினியில் இருக்கிறான், அவன் குண்டை போட்டு எல்லாத்தையும் கட்டிடங்களை உடைக்கிறான், மக்கள் அல்லோல படையினம், கொல்லப்படுகினம். அப்போ இங்கேயும் சுத்தம் தொடர்ந்திருந்தால் இந்த பிரச்சனையை தான் எங்களை மக்கள் அனுபவிக்க வேண்டி வந்திருக்கும். அது புலி அமைப்பாக இருந்தால் கூட புலி அமைப்பினுடைய அந்த உறுப்பினர்கள் வானத்திலிருந்து வேறு நாட்டிலேருந்து வரவே இல்லை, எங்கட சமூகத்தில் எங்கட மக்கள் மத்தியிலேருந்து அவைகள் வந்தவை. அப்போ அந்த இழப்புகள் சமூகத்துக்கானது. அந்த உணர்வுலாம் என்னுடைய செயல்பாடு இருக்க ஒழிய இதுக்காகத்தான் இப்படி நடந்துடக்கூடாது என்று நான் பாலஸ்தீனத்தில் பயிற்சி எடுத்தேன் 78ஆம் ஆண்டு. அப்புறம் அதுக்கு பிறகு முடியல போயிட்டு வந்தேன். அப்போ அங்கத்த போராட்ட முறைமைகள் எனக்கு அத்துப்படி. அப்போ அந்த போராட்ட முறைமைகள் வெற்றியை நோக்கி போகாது, எங்களுடைய போராட்டத்தை மாற்றி அமைக்க வேணும் என்றதான் நான் இங்கே சொல்லி கொண்டிருக்கிறேன். சரி, இன்றைய செய்தியை கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அது போலி செய்தின்னு சொல்லியிருந்தேன். இது இல்லை, உங்களுக்கு தெரியும், எங்களோட அரசியல் இலக்காக மத்தியில் கூட்டாட்சி, மாநிலத்தில் சுயாட்சி என்றதைத்தான் நாங்கள் ஆரம்பத்திலேருந்து நீண்ட காலமாக சொல்லி வந்துடுறாங்க. அவர் கூட ஒரு வசந்தன் டிவி பேட்டியில் வாய் தடுமாறி சொன்னாரா, தடுக்கி விழுந்து சொன்னாரோ தெரிய இல்லை. அவர் கூட மத்தியில் கூட்டாட்சி, மாநிலத்தில் சுயாட்சி என்றதை சொல்லியிருக்கிறார். இப்போ கிட்டடியிலேயும் அந்த வீடியோ கட்ட இந்த சமூக வலைத்தளங்களில் போய் ஒன்று இருக்குது. இதில் எனக்கு பொய் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. என்னுடைய நண்பர் சித்தார்த்தன் அவர் கதைச்சார்த்தன் நான்
ஒரு ஊடகவியலாளரோட கதை கேட்கல ஒரு பொதுவாக சொன்னேன், நான் இப்படி கதைச்சொன்றிருக்கிறோம், அவரேன் நீங்கள் உங்களோட யாரும் கதைச்சவையில் நீங்கள் மற்ற ஆக்களோட கதைக்க இல்லையா, இல்லாட்டி அவர்கள் கதைக்க முயற்சி எடுக்க இல்லையான்னு கேட்ட இடத்துல என்னோட ஒரு கருத்தை சொன்னேன். எனக்கு மடியில் கனம் இல்லை, அதால் வழியில் பயம் இல்லை. இன்று காலை பத்திரிகை இலத்திரைகள் பத்திரிகை ஒன்றிலே சங்கு சைக்கிள் கூட்டணியுடன் ஈழமக்கள் ஜனநாயக கட்சியினுடைய செயலாளர் டக்ளஸ் தேவானந்த் அவர்களையும் சந்திப்பதாக ஒரு செய்தி வெளிவந்திருந்தது. இது தொடர்பிலே தமிழ் தேசிய பேரவையினுடைய தலைவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தன்னுடைய முகநூலிலும் இது ஒரு பொய்யான செய்தி என்பதை வெளியிட்டிருந்தார். இது தொடர்பில் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி ஊடக பேச்சாளர்களுடைய கருத்து வழங்கினார். நானும் நீங்கள் சொன்னது போன்று பத்திரிகை செய்தி பார்த்தேன், தலைப்பு செய்தி பார்த்தேன். அந்த செய்தியை போடுவதற்கு முன்பு அதில் உள்ள சரி பிள்ளைகளை அந்த பத்திரிகையினுடைய ஆசிரியர் எங்களோடும் ஆலோசித்ததாக நான் அறியவில்லை. ஆகவே அவர் எங்கிருந்து அந்த செய்தியை எடுத்து போட்டார் என்பது அவருக்கு தான் வெளிச்சமானது. ஆகவே அந்த செய்தியுடன் எங்களை தொடர்பு படுத்தி அதற்கான படங்களும் போடப்பட்டிருந்தது. ஆனால் நான் அறிந்த வரையில் அவ்வாறான சந்திப்புகள் எதுவும் இன்று நடைபெறவும் இல்லை. இதற்கு முன்பாகவும் அவ்வாறான சந்திப்புகள் எதுவும் நடைபெற்றதாகவும் நான் அறியவும் இல்லை. ஆகவே இன்று அது ஒரு பரபரப்பான ஒரு பேச்சாக இப்போ இவ்வாறான ஒரு நிகழ்வு நடக்க இருக்கிறது என்று உங்களை போன்ற பத்திரிகையாளர்கள் கூறுவதனூடாகத்தான் நான் அந்த விஷயங்களை அறிந்து கொண்டிருக்கின்றேன். அவை சில சமயம் ஒரு பரபரப்பான செய்திகள் என்பது எல்லோருக்கும் தேவையானதாக இருக்கும் என்று கருதி அந்த செய்தி வந்தது எனக்கு தெரியாது. ஆனால் இன்று அவ்வாறான இந்த சந்திப்புகள் நடைபெறவில்லை. ஆட்சி அமைக்கின்ற விடயத்திலே வாரான நகர்வுகள் தற்போது முன்னெடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் ஏற்கனவே மிக தெளிவாக நாங்கள் கூறியிருக்கின்றோம். என்னென்று சொல்வது, ஒரு ஜனநாயக ரீதியாக இப்பொழுது எண்ணாக தமிழ் தேசிய கூட்டணியும் தமிழ் தேசிய பேரவையும் ஒன்றான ஒரு ஒருமித்த முடிவுகளுக்கு வந்திருக்கிறார்கள், ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை செய்திருக்கிறார்கள். ஆகவே இயலக்கூடிய இடங்களில் ஆட்சி அமைப்பதற்கான ஏற்பாட்டை அவர்கள் தங்களுக்குள் பேசியிருக்கிறார்கள். அதே போல எல்லா இடங்களிலும் அவர்கள் தாங்கள் மாத்திரம்தான் ஆட்சி அமைக்க வேண்டும் என்ற ஒரு நிலையில் நிச்சயமாக இல்லை. பல இடங்களில் தமிழரசு கட்சி பெரும்பான்மையை கொண்டிருக்கிறது. ஆகவே அவர்கள் ஆட்சி அமைக்கக்கூடிய இடங்களில் அவர்கள் ஆட்சி அமைப்பார்கள். நாங்கள் கூட்டாக ஆட்சி அமைக்கக்கூடிய இடங்களில் நாங்கள் கூட்டாக ஆட்சி அமைப்போம். ஆகவே என்னை பொறுத்தவரையில் அது ஒரு பிரச்சனையாக எனக்கு தோன்றவில்லை. ஆகவே அந்த வகையில் அந்த ஆட்சி அமைப்பது என்று சொன்ன விடயங்கள் எம்மை பொறுத்தவரையில் நாம் இப்பொழுது ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தத்தின் கீழ் ஐக்கியப்பட்டு செயற்படுகிறோம் என்ற அடிப்படையில் நாங்கள் கூட்டாக எங்கெங்கு ஆட்சி அமைக்க முடியுமோ அங்கங்கு ஆட்சி அமைப்பதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறோம். அதேபோல பல இடங்களில் யாழ்ப்பாணத்திலும் சரி, வன்னியிலும் சரி, கிழக்கிலும் சரி, தமிழரசு கட்சி பல இடங்களில் ஆட்சி அமைப்பதற்கான நிலவரங்கள் இருக்கிறது. ஆகவே அதற்கான வேலைகளை அவர்கள் செய்கின்றார்கள். அவ்வாறான சில இடங்களில் எங்களது உதவிகள் அவர்களுக்கு தேவைப்படுகின்ற பொழுது நிச்சயமாக அந்த உதவியை நாங்கள் அவர்களுக்கு கொடுக்கவும் தயாராகத்தான் இருக்கின்றோம். அதில் எங்களுக்கு எந்த விதமான மாற்று கருத்துக்களும் இல்லை. இலங்கை தமிழரசு கட்சியினுடைய பதில் பொதுச் செயலாளர் சுமந்திரனை எதிர்ப்பதற்காகத்தான் இவ்வளவு கூட்டுக்களம் வைக்கப்பட்டுள்ளது என்பது தொடர்பாக ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமுனவின் யாழ் மாவட்ட அமைப்பாளர் கீத்நாத் காசிலிங்கம் அவர்கள் என்ற ஒரு கருத்தினை பொதுஜன பிரமுனவின் யாழ் மாவட்ட அமைப்பாளர் கீத்நாத் காசிலிங்கம் அவர் இந்த ஊடகங்களுக்கு ஒரு இதை அனுப்பி வைத்திருக்கிறார். இதேவேளை இது தொடர்பிலான கருத்துக்கள் பரவலாகி வருகிறது. சுமந்திரனை எதிர்ப்பதற்கான கூட்டம் இது அல்லது தமிழ் தேசிய அது நீங்கள் அவர் சொல்லியிருக்கிறார் அதுக்கான கூட்டம் என்று சொல்லி அவருடைய என்னென்று சொல்லி சொல்றது அவருடைய இன்டர்பிரிட்டேஷன் அவர் அப்படி வியாக்கியானப்படுத்துகிறார். எம்மை பொறுத்தவரையில் இந்த கூட்டு என்பது இந்த நாட்டில் தமிழ் மக்களுக்கான ஒரு சமஷ்டி அரசியல் முறையை உருவாக்குவதற்கான கூட்டு. இந்த கூட்டில் எம்மை பொறுத்தவரையில் தமிழ் தேசிய பரப்பில் இருக்கக்கூடிய கட்சிகளில் தமிழரசு கட்சியை தவிர்ந்த ஏனைய சகலரும் ஒன்றிணைந்திருக்கின்றார். நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் தமிழரசு கட்சியும் இதில் ஒன்றிணைய வேண்டும் என்று எதிர்பார்க்கின்றோம். நாங்கள் தமிழரசு கட்சியில் ஒன்றிணைய வேண்டும் எதிர்பார்க்கின்ற நேரத்தில் இது எவ்வாறு சுமந்திரனுக்கு எதிரானதாக இருக்கும் என்று கீத்நாத் என்பவர் உங்களுக்கு சொல்ல முடியும் என்பது எனக்கு தெரியவில்லை. அது நீங்கள் அவரிடம் அதுக்கான விளக்கத்தை கேட்க வேண்டும். ஆகவே எம்மை பொறுத்தவரையில் தமிழரசு கட்சியும் இதில் இணைய வேண்டும் என்பதை நாங்கள் மிக வெளிப்படையாக இந்த ஒப்பந்தம் கையெழுத்தான அன்றே கூறியிருக்கின்றோம். இப்பொழுதும் நாங்கள் கூறுகின்றோம். எமது முக்கியமான விடயம் என்பது யுத்தம் முடிந்து 15 வருஷங்களாகியும் தமிழ் மக்களுடைய தேசிய இன பிரச்சனை என்பது இன்னும் தீர்க்கப்படவில்லை என்பதுதான் முக்கியமான விடயம். அதனை தீர்ப்பதற்கு எந்தெந்த வழிமுறைகளில் நாங்கள் ஒத்துப்போக முடியும் என்கின்ற அடிப்படையில் இது எங்களுக்கு ஒரு சந்தர்ப்பமாக வாய்த்தது.
பல பேர் ஒற்றுமையாக போவதற்கான ஒரு சூழல் ஏற்பட்டது. அந்த சூழலை நாங்கள் எல்லோரும் இணைந்து ஏற்படுத்தி இருக்கின்றோம். அதை இன்னும் பலமாக்குவதற்கு தமிழரசு கட்சியும் அதற்குள் வருகின்ற பொழுது நிச்சயமாக அது இன்னும் பலப்படும் என்று நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். ஆகவே நாங்கள் அவ்வாறு சிந்திக்கின்ற பொழுது சுமந்திரனுக்கு எதிராக போர்க்கொடி உயர்த்த வேண்டியது தமிழரசு கட்சிக்குள் தான் அது அந்த பிரச்சனையை தவிர எங்களுக்கு அது பிரச்சனை கிடையாது. தமிழரசு கட்சிக்கு சுமந்திரன் தலைவராக இருக்கணுமா, ஸ்ரீதரன் தலைவராக இருக்கணுமா, அது அவருடைய உள்வீட்டு பிரச்சனை. ஆகவே நாங்கள் அங்கு யார் தலைவராக இருந்தாலும் நாங்கள் அவர்களுடன் பேசப் போகின்றோம். அது எவர் தலைவராக இருந்தாலும் அந்த கட்சியுடன் நாங்கள் பேசத்தான் போகின்றோம். ஆகவே அதில் இப்பொழுது பதில் தலைவராக, பதில் செயலாளராக சில பேர் இருக்கிறார்கள் என்பது உண்மையான விஷயம். ஆகவே அவர்கள் தங்களுக்குள் தங்களது பிரச்சனைகளை தீர்த்துக் கொள்வார்கள் என்று நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். அதுக்கு எவ்வளவு காலம் எடுக்கும் என்பது அவர்களை பொறுத்த விடயம் என்று நான் நம்புகின்றேன். ஆகவே நீங்கள் சொன்ன பொதுஜன பெரமுன சேர்ந்தவர்கள் எல்லாம் இதில் ஆலோசனைகள், அறிவுரைகள் கூறுவதெல்லாம் அவ்வளவு அர்த்த புஷ்டியான விஷயமாக எனக்கு தெரியவில்லை. இலங்கை தமிழரசு கட்சியின் தரப்பிலிருந்து உங்களுக்கு ஏதாவது சாதகமான பதில் வந்ததா இந்த கூட்டு இதுவரையும் இலங்கை தமிழரசு கட்சி அது தொடர்பாக எங்களுக்கு எந்த விதமான சாதகமான பதிலையும் சொல்லவில்லை. இன்னும் குறிப்பாக சொல்வதாக இருந்தால் எங்களது கோரிக்கைகள் பதில் தலைவர் CVK சிவஞானம் அவர்களால் முற்றுமுழுதாக நிராகரிக்கப்பட்டது. அது தொடர்பாக நாங்கள் பதில் செயலாளர்களுக்கு அறிவுறுத்தி இருந்தோம். இதுதான் உங்களுடைய நிலவரமா என்று நாங்கள் அவருக்கு இப்படி எங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை அவருக்கு தெளிவுபடுத்தியிருந்தோம். ஆனால் அவர்களது தரப்பிலிருந்து எங்களுக்கு எந்த விதமான ஆக்கப்பூர்வமான பதிலும் எட்டவில்லை என்பதும். ஆனால் நாங்கள் ஒரு எல்லோரும் இணைந்து போக வேண்டும் என்று சொன்ன அடிப்படையில் நாங்கள் ஐயந்திரகுமாருடன் பேசினோம், சுமந்திரன் அவர்களுடன் பேசினோம், நாங்கள் எல்லாருடன் தான் பேசிக்கொண்டிருந்தோம். ஆகவே அந்த வகையில் இப்பொழுது ஒரு எங்களுக்கும் தமிழ் தேசிய பேரவைக்கும் இடையில் இப்பொழுது ஒரு ஒப்பந்தம் உருவாகி இருக்கக்கூடிய சூழ்நிலை உருவாகி இருக்கிறது. ஆகவே அந்த வகையில் நாங்கள் எல்லோருடனும் பேசிக்கொண்டிருந்தோம். ஆனால் இதில் எம்மை பொறுத்தவரையில் 2 தரப்புகள் ஒரு முடிவுக்கு வந்திருக்கின்றன. 3வது தரப்பு எந்த விதமான முடிவும் இதுவரை சொல்லாமல் இருக்கின்ற ஒரு சூழல் தான் இப்பொழுது இருந்து கொண்டிருக்கின்றது. இலங்கை தமிழரசு கட்சி தவிர்த்த ஏனைய தமிழ் தரப்புகள் ஒன்றிணைந்திருப்பதாக தெரிவித்திருந்தீர்கள். தமிழ் மக்கள் கூட்டணியோட ஏதாவது பேச்சுவார்த்தை இடம்பெறுகிறது? தமிழ் மக்கள் கூட்டணி இதுவரை எங்களுடன் இந்த விதமான இதுகளையும் செல்லவில்லை. ஆனால் அவர்கள் தங்களுக்கு ஒரு சில இடங்களில் ஆட்சி அமைப்பதற்கு எங்களோட உதவிகளை கோரியிருந்தார்கள். ஆனால் அது தொடர்பாக ஒரு முழுமையான பேச்சுக்கள் எதுவும் இன்னும் ஒரு முடிவுக்கு வந்ததாக இல்லை. தமிழ் மக்கள் கூட்டணியும் இந்த கூட்டணிக்குள் இணைப்பதற்கான முயற்சிகள் அந்த முயற்சிகள் அதை எடுக்க வேண்டியது அந்தந்த கட்சிகள் அந்த முயற்சிகள் எடுக்க வேண்டும். ஆகவே அவர்கள் அதில் தந்த முயற்சிகளை அவர்கள் எடுப்பார்களாக இருந்தால் அது தொடர்பாக பேசப்படும், நிச்சயமாக பேசப்படும். தமிழரசு கட்சிக்கு விடுக்கப்பட்ட கோரிக்கை போல் அந்த கட்சிக்கு ஒரு கோரிக்கை விடுக்கணும். இப்போ நாங்கள் எங்களுடைய கோரிக்கை என்பது வெரி ஓப்பன். அதாவது யாரும் அதில் இணைய முடியும். தமிழ் தேசிய பரப்பில் இருக்கக்கூடிய அனைவருக்குமான கோரிக்கையாகத்தான் அது முன்வைக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே அப்படி வருகிற பொழுது நாங்கள் அந்த கோரிக்கைகளை நாங்கள் நிச்சயமாக சாதகமாக பரிசீலிக்க முடியும். தொல்லியல் திணைக்களமே தொல்லியல் திணைக்களமே தொல்லியல் திணைக்களமே குருந்தூர் மலை எங்கள் சொத்து 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 விடுதலை செய் விவசாயிகளை விடுதலை செய் 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 வடக்கும் கிழக்கும் வடக்கும் கிழக்கும் வடக்கும் கிழக்கும் வடக்கும் கிழக்கும் வடக்கும் கிழக்கும் மந்த புத்தனுக்கு மந்த புத்தனுக்கு மந்த புத்தனுக்கு மந்த புத்தனுக்கு வடக்கும் கிழக்கும் வடக்கும் கிழக்கும் வடக்கும் கிழக்கும் வடக்கும் கிழக்கும் தொல்லியல் திணைக்களம் அரசின் கைகூலியா 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 விடுதலை செய் விடுதலை செய் விடுதலை செய் விடுதலை செய் Release innocent farmers.
Release! Innocent farmers! 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 வெட்டுக்கு நாரி குருந்தூர் மலை வெட்டுக்கு நாரி குருந்தூர் மலை மயிலத்தமேடு மாதவனை மயிலத்தமேடு மாதவனை மண் சுமந்த புத்தனுக்கு சுமந்த புத்தனுக்கு அடக்கும் கிழக்கும் அடக்கும் கிழக்கும் அடக்கும் கிழக்கும் நஜீதர், யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியம். ஊடக அறிக்கை. தமிழர் தேசத்தில் ஆண்டாண்டு காலமாக தொடர்ந்து வரும் சிங்கள பௌத்த பேரினவாத அரசின் திட்டமிடப்பட்ட தொல்லியல் ரீதியான ஆக்கிரமிப்புகள் துரிதமடைந்து வருகின்றது. வடக்கு கிழக்கில் தமிழர் இனப்பரம்பலை மாற்றியமைக்கும் நோக்கியோடு அரங்கிக் கொண்டிருக்கும் இக்கட்டமைக்கப்பட்ட ஆக்கிரமிப்பு வடிவங்களை நாங்கள் முற்றாக எதிர்க்கின்றோம். நல்லிணக்கம் மற்றும் மாற்றம் எனும் போர்வையில் நிலை கொண்டுள்ள சிங்கள பௌத்த பேரினவாக்கத்தின் போலியான முகத்திரைகளுக்கு வடக்கு கிழக்கில் தொல்லியல் ரீதியான ஆக்கிரமிப்புகளாலும் தமிழ் தேசிய இனத்தின் மீதான திட்டமிட்ட கைதுகளாலும் அந்த முகத்திரைகள் கிழிக்கப்பட்டு வருகின்றன. அவ்வகையில் முல்லைத்தீவு மாவட்டத்தில் குருந்தூர் மலை பிரதேசத்தில் அமைந்திருக்கக்கூடிய விவசாய நிலங்களில் 100 ஆண்டுகளுக்கு மேலாக தமிழ் மக்கள் தன்னிறைவு பொருளாதாரமான விவசாயத்தினை மேற்கொண்டு வருகின்றனர். 2025 5ஆம் மாதம் 10ஆம் தேதி அன்று சனிக்கிழமை அன்று முல்லைத்தீவின் குமுளமுனை பிரதேசத்தில் அமைந்துள்ள தண்ணிமுறிப்பு கிராமத்தில் தங்களுடைய சொந்த மண்ணில் பயிற்சிக்காக உழவு இயந்திரத்தை உழவு செய்வதற்காக பயன்படுத்தி கொண்டிருந்த போது இரு விவசாயிகள் தொல்பொருள் தளத்தை சேதப்படுத்தினார்கள் என்று ஒரு பௌத்த துறவி தொல்பொருள் திணைக்களத்துக்கு அளித்த முறைப்பாட்டை அடுத்து கைது செய்யப்பட்டனர். 25 நாட்களை கடக்கின்ற நிலையில் அவர்களுடைய கைது பிணை மனுக்கள் நிராகரிக்கப்பட்டு இன்று வரை விளக்கமறியலிலேயே வைக்கப்பட்டிருக்கின்றனர். உண்மையில் தொல்பொருள் பிரதேசத்துக்குள் அத்துமீறி நுழைந்ததாக பொய்யான ஒரு முறைப்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. ஆனால் குறிப்பிட்ட பகுதியானது எந்த ஒரு வர்த்தமானியிலும் தொல்பொருள் திணைக்களத்துக்குரிய இடமாக இன்று வரை பிரகடனப்படுத்தப்படவில்லை. குருந்தூர் மலையை சுற்றியுள்ள 79 ஏக்கர் மாத்திரம்தான் தொல்பொருள் பிரதேசத்துக்குரிய வரையறுக்கப்பட்ட இடமாக 1932ஆம் ஆண்டில் வெளியிடப்பட்ட வர்த்தமானியில் அமைந்திருக்கின்றது. அவ்வாறு இருக்க இந்த சூழ்நிலையில் குருந்தூர் மலையில் சட்டவிரோதமாக ஒரு விகாரை ஒன்றினை அமைத்து அங்கே தங்கியுள்ள புத்தபிக்குவின் அடாவடி செயற்பாடுகளுக்கு அடிபணிந்த ஸ்ரீலங்கா காவல்துறையினர் அங்கு விவசாயத்தில் ஈடுபட்டிருந்த அப்பாவி தமிழ் விவசாயிகளை கைது செய்து இன்று வரை பிணையின்றி தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ளனர். விவசாயம் மேற்கொள்வது குற்றம் என கருதும் இச்சிங்கள பௌத்த பேரினவாத அரசின் இந்த கைதுகளையும் சட்டவிரோதமாகவும் இனவாதத்தோடும் நடந்து கொண்டிருக்கின்ற தொல்லியல் திணைக்களத்தையும் ஸ்ரீலங்கா காவல்துறையையும் ஸ்ரீலங்கா வனவளத்துறையையும் கண்டிப்பதோடு கைது செய்யப்பட்ட இரு அப்பாவி தமிழ் விவசாயிகளை உடனடியாக எந்தவித நிபந்தனையுமின்றி விடுதலை செய்ய வேண்டும் என்றும் கேட்டுக்கொள்கின்றோம். அத்துடன் அம்பாவரை மாவட்டத்தின் லதுகல பிரதேச செயலத்துக்கு உட்பட்ட பகுதி ஒன்றில் முருகன் ஆலயத்தின் தீர்த்தக்கரைக்கு அருகிலே திடீரென்ற ஒரு புத்தர் சிலை ஒன்று முளைக்கப்பட்டுள்ளது. பௌத்த கொடி ஒன்றும் வைக்கப்பட்டிருக்கின்றது. எந்தவித சட்ட அனுமதியுமின்றி சட்டவிரோதமாக ஒரு புத்தர் சிலை அங்கே நிலைப்படுத்தப்பட்டிருக்கின்றது. இவ்வாறு சட்டவிரோதமாக நிர்மாணிக்கப்பட்ட இந்த புத்தர் சிலை தமிழர்களின் பண்பாடுகளையும் தமிழ் ஆலயங்களின் தொன்மையையும் சிதைக்கும் நோக்கிலேயே பௌத்தமயமாக்கல் நிகழ்ச்சி முறையுடன் வைக்கப்பட்டிருக்கின்றது. எனவே உடனடியாக இங்கு நிர்மாணிக்கப்பட்ட சிலையானது சட்ட முறைப்படி அகற்றப்பட வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். இது மட்டுமில்லாமல் இவ்வாறு தமிழ் தேசியத்தின் அரசியல் பொருளாதார பண்பாட்டு கட்டுமானங்களை தகர்க்கும் நோக்கோடு தமிழர் தாயகத்தின் மீதும் நிகழ்த்தப்படும் தொல்லியல் ஆக்கிரமிப்புகளை திட்டமிட்ட ரீதியில் தமிழ் தேசிய இனத்தின் மீது மேற்கொள்ளப்படும் கைதுகளையும் உடனடியாக நிறுத்த வேண்டும் என்பதையும் நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். இனவாத நோக்கோடும் சட்டவிரோதமாகவும் நடந்து கொண்டிருக்கின்ற தொல்லியல் திணைக்களத்தையும் வனவிலங்குத்துறையினரையும் காவல்துறையினரையும் மேலும் இதுபோன்ற நடவடிக்கைகளில் ஈடுபட வேண்டாம் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். ஆகவே குருந்தூர் மலையில் கைது செய்யப்பட்ட விவசாயிகளை நிபந்தனையின்றி உடனடியாக விடுதலை செய்யப்பட வேண்டும். உவந்தை மலை நிர்மாணிக்கப்பட்டிருக்கும் புத்தர் சிலையானது உடனடியாக அகற்றப்பட வேண்டும். அத்துடன் தொடர்ச்சியாக தமிழர் தேசத்தின் இருப்புகளின் மீது மேற்கொள்ளப்படும் பண்பாட்டு இனப்படுகொலையினை ஸ்ரீலங்கா அரசாங்கமானது உடனடியாக நிறுத்த வேண்டும் என்பதை யாழ்ப்பாண பல்கலைக்கழக சமூகமாக நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். நன்றி. வணக்கம். இன்றைய தினம் யாழ் பல்கலைக்கழக சமூகமாக யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியம் குருந்தூர் மலையிலே கைது செய்யப்பட்ட தமிழ் விவசாயிகள் உடனடியாக எந்தவித நிபந்தனையும் இல்லாமல் விடுதலை செய்யப்பட வேண்டும். அதேபோல உகந்தை மலையிலே சட்டவிரோதமாக நிறுவப்பட்டிருக்கின்ற புத்தர் சிலை அகற்றப்பட வேண்டும் என்ற கோரிக்கைகளை முன்வைத்து இங்கே கவனஈர்ப்பு போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறார்கள். அந்த விதத்திலே நல்லிணக்கம், சமாதானம்
ஒற்றுமை என்று சொல்லிக்கொண்டு பதவிக்கு வந்திருக்கக்கூடிய இந்த அரசு இந்த நிமிடம் வரை தன்னுடைய ஆக்கிரமிப்புகளையும் கைதுகளையும் சட்டவிரோதமாக புத்தர் சிலைகளை நிறுவுகின்ற செயற்பாடுகளையும் செய்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக கிழக்கு மாகாணத்திலே திருகோணமலை உள்ளிட்ட பல பிரதேசங்களிலே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு புத்தர் சிலைகள் முளைத்து கொண்டிருக்கின்றன. அவற்றின் மீது எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படாமல், அதே நேரம் உகந்தை மலையை எடுத்துக்கொண்டால் கடந்த வருடம் உகந்தை ஆலயத்துக்கு அண்மித்த அந்த கடற்கரை பிரதேசத்திலே முருகப்பெருமானுடைய சிலையொன்றை நிறுவுவதற்கு வன ஜீவராசிகள் திணைக்களம் தடையை ஏற்படுத்தியிருந்தது. முருகப்பெருமானுக்குரிய அந்த வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த மண்ணிலே அந்த வரலாற்றை எடுத்துச் சொல்லும் விதமாக முருகப்பெருமானுடைய சிலையை நிறுவ முடியாத ஒரு உத்தரவை வழங்கியிருக்கின்ற ஸ்ரீலங்கா அரசு இப்பொழுது சட்டவிரோதமாக அந்த புத்தர் சிலையை அங்கே நிறுவியிருப்பதென்பது மீண்டும் ஒரு முறை இந்த ஸ்ரீலங்கா அரசின் மூலம் தமிழர்களாகிய எங்களுக்கு எந்தவித நீதியும் கிடைக்காது என்பதைத்தான் எடுத்துச் சொல்லி நிற்கின்றது. ஆகவே அந்த அடிப்படையிலே ஸ்ரீலங்காவினுடைய உள்ளக நீதியிலே எங்களுக்கு எள்ளளவும் நம்பிக்கை இல்லை. எந்த அரசாங்கங்கள் காலத்துக்கு காலம் வந்தாலும் தொடர்ந்து இந்த ஆக்கிரமிப்பையும் இன அழிப்பையும் தொடர்ச்சியாக செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே அதற்கு எதிராக நாங்கள் அனைவரும் ஒன்று திரண்டு போராடுகின்ற அதே நேரம் சர்வதேசம் இதற்கான அழுத்தங்களை பிரயோகித்து எதிர்வருகின்ற ஐக்கிய நாடுகள் சபையினுடைய மனித உரிமைகள் பேரவையிலே இந்த ஸ்ரீலங்கா அரசை சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்துக்கு பாரப்படுத்துவதன் ஊடாக ஸ்ரீலங்கா அரசுக்கு பொருளாதார உதவிகளை வழங்குகின்ற சர்வதேச நிறுவனங்கள் இவற்றின் மீது அழுத்தங்களை பிரயோகிப்பதன் ஊடாகத்தான் நாங்கள் எங்களுடைய விடுதலையை அடைய முடியும். இந்த சந்தர்ப்பத்திலே சர்வதேச சமூகத்தையும் நாங்கள் அனைவரும் ஈழத்தமிழர்களாக இந்த அழுத்தத்தை பிரயோகிக்க வேண்டும் என்று கேட்டு நிற்கின்றோம். எங்களுடைய மாணவ சமுதாயம் முன்னுதாரணமாக இருந்து இப்படியான கவன ஈர்ப்பு போராட்டங்களை இளைய சமுதாயம் முன்னெடுப்பதை சிவில் சமூகமாக நாங்கள் அனைவரும் வரவேற்கின்றோம். எங்களுடைய போராட்டங்கள் நிச்சயமாக இறுதி இலக்கு அடையப்படும் வரை தொடரும். நன்றி. நான் நீண்டொரு பிரசங்கம் இங்கே வரைக்க வரவில்லை. ஒரு திடீரென்று எனக்கு ஏற்பட்ட ஒரு மிகவும் துன்பமான ஒரு செய்தியை சம்பந்தமாக என்னுடைய கருத்தை தெரிவிக்க வேண்டும் என்பதற்குத்தான் நான் வந்திருக்கின்றேன். இவ்வளோ காலம் 50-60 வருஷம் வரியமாக தந்த செல்வ காலத்திலேருந்து கூட இன்று வரைக்கும் தனி இளம் கேட்டதும் அது கேட்டு இது கேட்டெல்லாம் எல்லாம் ஒன்றுமில்லாக்கி பெருக்கிறோம். இப்போ பழையபடி சில கட்சிகள் சேர்ந்து ஒன்றாக இணைந்து பழையபடி ஒரு தமிழில் மட்டும் சொல்ல இல்லை, வேறு ஏதோ பேரை வச்சு வந்திருக்கிறார்கள். இவர்கள் நான் மண்டாட்டமாக கேட்டுக்கொண்டு தயவு செய்து பதவிக்காக உங்களை விற்காதீங்கள், மக்களை விற்காதீர்கள். மக்களுக்கு தெரியும் நீங்கள் யார் என்று. இந்த சுனாமி நேரம் அந்த வெண்ணியில் எத்தனை கடிதம், நான் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கடிதம், ஒவ்வொரு நாளும் ஒரு கடிதம், அங்கே இப்படி நடக்குதுங்க அப்படின்ட்டு. கடைசியாக நான் விவரங்களை நான் பத்திரிகையில் சொல்லுவேன். நான் இதில் நேரங்க நான் சொல்ல மாட்டேன். 7-8 விதமான முறையில் அவராக கேட்டது செய்யுங்கன்னு ஒரு செய்யலை. நான் ஜனாதிபதிக்கு முறையிட்டு ஜனாதிபதி சரி எல்லாரும் பேருங்க பண்ணிட்டு சொல்லி ஜனாதிபதி எல்லா கட்சிக்காரரும் வந்தார்கள். ஒரு கட்டத்தில் ஜனாதிபதி சொன்னார், அங்கே இன்னொரு 70,000. என்ன பேசுகிறீர்கள்? அங்கே ஒரு எண்ணம் குறைஞ்ச 3 லட்சம் மக்கள் அங்கே இருக்கின்றார்கள். இதைத்தான் சத்தம் போட்டான் தமிழில். வாட் நான்சென்ஸ் ஐ டாக்கிங், வாட் நான்சென்ஸ் ஐ ஓகே. நான் 350-3,500 பேருக்கும் சாப்பாடு அனுப்பணும், துண்டு விட்டு சண்டை பிடிக்க சொல்லி தமிழில் சொல்லி போட்டு போடுவார். அந்த நேரம் இவர்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து அந்த மக்களை காப்பாற்றிக்கலாம், நல்ல சுகமாக காப்பாற்றிக்கலாம். ஆனர்லேருந்து முல்லைத்தீவு போகும் வரைக்கும் கடற்கரை வந்தோம். லகுன் பக்கம் எத்தனையோ அவுட்லெட்ஸ் இருக்குன்னு, அப்படி எத்தனையோ 1000 மக்கள். கடவுளே அந்த மக்கள் பட்ட துன்பம். பிள்ளைகள் சாப்பாடு இல்லை, இப்போ பால் இருந்தால் சீனி இல்லை, சீனி இருந்தால் பால் இல்லை, சாப்பாடு இருந்தால் ஆள் இல்லை, ஆள் இறந்தேர் பட்டி பார்த்தால் உடலுக்கு ஒன்றும் இல்லை. இப்படியான நிலைமையில் இருந்த மக்களை கைவிட்டுட்டு வந்து இப்போ ஒரு பதவிக்காக ஒன்று சேர்ந்துட்டோமா. நான் யாருன்னு சொல்லி இல்லை, உங்களுக்கு தெரியும். நான் இப்போ சொல்ல போகிறது தந்தை செல்வா உருவாக்கின கூட்டணி, தமிழர் கூட்டணி. தந்தை செல்வா ஜிஜி பொன்னம்பலம் தொம்மன் ஆகி சேர்ந்து உருவாக்கினது. அதை நானே நின்று உருவாக்கினான். கடைசியாக தந்தை செல்வா சாகக்கு முந்தி என்னோட வந்து என்னோடையும் கழிச்சு போட்டு போய்த்தான் அடுத்தடுத்த நாள் மூச்சாகி விழுந்து 2 கிழமையாக இருந்தவர். அவர் என்னுடைய கேட்டுக்கொண்டது, நீங்கள் கொழும்புக்கு வந்தால் டெல் மீ ரிமைண்ட் மீ, சில விஷயத்தை சொல்லி எனக்கு ஞாபகப்படுத்தன்னு சொன்னேன்.
ஜிஜி பொன்னம்பலத்தை கலைஞர் கருணாநிதியின் வழக்கை கூட்டிகிட்டு போயிட்டு எல்லாம் வழக்கு முடிஞ்சு நான் வேற அவர்கிட்ட பயணம் சொல்ல வேற தம்பி கீப் த ஃப்ளாக் ஃப்ளைங், கீப் த ஃப்ளாக் ஃப்ளைக்காண்டி சொன்னது குமாரின் ஃப்ளாக் அல்ல, தண்டை ஃப்ளாக் அல்ல, கூட்டணி ஃப்ளாக்கை தான் கீப் த ஃப்ளாக் ஃப்ளைங். இப்போ நான் கேட்குறது இந்த குறிப்பிட்ட இந்த நேரத்தில் நான் விவரமாக சொல்லுவேன், குறிப்பிட்ட இடத்துல நான் சொல்லக்கூடிய சொல்லிட்டேன். நான் இப்போ கேட்பது தந்தை செல்வா உருவாக்கப்பட்ட தமிழர் கூட்டணி, தந்தை செல்வா உயிரோடு இருக்கைக்கும் வரைக்கும் தமிழர் கூட்டணியோடைய அதையே சொல்லி வந்தேன். ஜீவனும் அப்படித்தான். இப்போ நான் இங்கே கேட்குறது தமிழரசு கட்சி, தந்தையினுடைய வீராளிப்பு தமிழரசு கட்சி ஓடுறார்கள். தந்தை கடுகளம் விரும்பியுள்ள தமிழரசு கட்சி, தந்தை செல்லாத இருக்கைக்கு இல்லாக்கே போய் விடுதலை புலியோட பேசி சிறுவர் பேசித்தான் அந்த தமிழர் விடுதலை கூட்டணி என்ன தமிழரசு கட்சியை துவங்கினேன். ஆகவே பணிவாக நான் வேண்டுகோள் மக்கள் எல்லாருக்கும் விடுவது, தமிழர் விடுதலை கூட்டணி உயிரோடு இருக்கின்ற, நான் உயிரோடு இருக்க மட்டுமல்ல, நான் எல்லா காலத்தையும் உயிரோடு இருக்கக்கூடிய வகையில் நான் செய்து வச்சிருக்கின்றேன். ஒரு கடன் கிடையாது, ஒரு வீடு எத்தனையோ லட்சம், ஒரு 100 லட்சம் பெறக்கூடிய ஒரு வீடு, அதைத்தான் இப்போ எல்லாருக்கும் கண். நான் தங்கி அதை எடுத்துட்டான், அன்றைக்கி எடுத்துட்டான், தண்டை வெயில் அழி நான் உண்ட வெயில். நான் ஒரு நாள் மட்டும் யாழ்ப்பாணத்தில் லண்டன்லேருந்து வந்தவன் திடீரெண்டு இந்த கந்தூருக்கு 40-50 பேரோட வந்து பூடி வச்சு தானாம் தலைவர். அவர் சேர்ந்து வழக்க போடுறார். எனக்கு கட்சியின் பேரில் அந்த வீடு இருக்குது, அந்த கட்சியின் பேர் கட்சியின் சொந்தம். அது 100 மில்லியன் ரூபாய் இன்றைக்கு பெறுமதி. நான் வாங்கின 10 மில்லியனுக்கு. ஆகவே நான் இப்போ கேட்பது மக்கள் எல்லாரையும் ஒன்று திரண்டு தந்தை செல்லா விட்ட வழியை அவர் காட்டிய வழிக்கு வாருங்கள் எல்லோரும் ஒன்று. நான் பதவிக்கு ஆசைப்படையில் நான் ஒதுங்குகிறேன். வேணுமென்றா தமிழரசு கட்சியில் உள்ள ஒத்தனை பேரையும் அத்தனை தலைவர்களையும் அத்தனை ஆதரவாளர்களையும் நான் மிகவும் பணிவாக கேட்டுக்கொள்வது, தமிழர் விடுதலை கூட்டணி எல்லாத்தையும் அப்படியே வந்து ஒன்றாக தமிழர் விடுதலை கூட்டணியில் சேர்ந்து இந்த தமிழர் விடுதலை கூட்டணியை வெற்றிகரமாக நடத்த வேண்டும். அதுதான் நீங்கள் தந்தை செல்லாக்கு செய்யக்கூடிய மரியாதை. அதுதான் நீங்கள் இறந்து போன எங்களுடைய மக்கள், பல்லாயிரக்கணக்கான மக்களுடைய ஆத்மா சாந்தியடைய உதவும் நான் கேட்டுக்கிறேன். உள்ளூராட்சி சபைகளில் ஆட்சி அமைப்பது தொடர்பாக டக்ளஸ் தேவானந்தா மற்றும் சுரேஷ் பிரேமச்சந்திரன் ஆகியோர் கருத்து தெரிவித்தனர். அதுடன் யாழ் ஊடக மையத்தில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் மூத்த தமிழ் அரசியல்வாதி வி ஆனந்த சங்கரி கருத்து தெரிவித்தார். இதேவேளை கொழுந்தூர் மலையில் அண்மையில் கைது செய்யப்பட்ட 2 தமிழ் விவசாயிகளை விடுதலை செய்யக்கோரி யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர்கள் இன்றைய தினம் போராட்டத்தில் ஈடுபட்டனர்.